Hi friends, coming back to my channel. We learn together. Today I am going to teach 800 minus 165. இப்போ பாருங்க 800 அப்படியே எழுதிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு எழுதுங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கிட்டக்கா எழுத ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் மைனஸ் இப்படியே போட்டுக்கிறேன் 165. இப்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்போவுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் அது முக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் எப்போவுமே லாஸ்ட் லைன் எழுத ஆரம்பிங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 0க்கு இந்த 5, இந்த 0க்கு இந்த 6 அண்ட் இந்த 8க்கு இந்த 1 வர மாதிரி எழுதிக்கோங்க. இப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மைனஸில் எப்போவுமே மேலே இருக்கிற நம்பரை தான் பெருசாக இருக்கணும், கீழே இருக்கிற நம்பர் சின்னதாக இருக்கணும். பட் இங்கே என்ன இருக்குது, 0 இருக்குது, 5ஐ விட ரொம்ப கம்மி நம்பர். ஸோ அதனால நம்ம இதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக பக்கத்தில் வாங்குவோம் இல்லையா. ஸோ இங்கே பார்க்குறோம், அதே மாதிரி பக்கத்தில் வாங்கி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் இங்கே பார்த்தா என்ன இருக்குது, இங்கேயும் 0 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் நம்பர் பார்க்குறோம். இப்படி பார்க்கும்போது இது பெரிய நம்பராக இருக்குது. ஸோ அதனால இதுக்கிட்டேன்னு 1 வாங்குகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே வாங்கினா 7 ஆகிடும், அப்புறமா இது 10 ஆகிடும். பட் நமக்கு ஃபஸ்ட்டு இது சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம இதுக்கிட்ட போகணும். அதனால் டைரெக்டாக இப்படி வாங்க முடியாது. ஃபஸ்ட்டு இது வாங்கிட்டு தான் இதுக்கிட்டேன்னு தான் நம்ம வாங்க முடியும். அப்புறம் பாருங்கள், இது என்ன பண்ணோன்னா இதுக்கிட்டேன்னு வாங்கும். ஸோ அப்படி வாங்குறப்போ இந்த 10 9 ஆகிடும். அப்புறம் இது 10ஆக மாறிடும். எப்படி 10ஆக மாறிச்சுன்னா, இந்த 0 ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கணும், அப்புறமா இந்த 1 வாங்கணும் இல்லையா, அது முன்னாடியே எழுதியிருக்கேன். புரிஞ்சதா? இப்போது 10ல் 5 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கேன். அஸ் யூஷுவல் தான் 10க்காக 10 லைன்ஸ் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்படி நான் 10 லைன் போட்டிருக்கேன். அதில் 5 லைன்ஸ் அடிக்க போகிறேன். 1 2 3 4 5. பாருங்கள், 5 லைன் அடிச்சிட்டேன். பேலன்ஸ் எத்தனை லைன் இருக்குது, 1 2 3 4 5. ஸோ இந்த 5ஐ இப்படியே எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 9 இருக்குது. இங்கே அடித்த நம்பரை கவுண்ட் பண்ணக்கூடாது, இங்கே மேலே இருக்கு இல்லையா, அந்த நம்பர் தான் கவுண்ட் பண்ணணும். 9ல் 6 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேட்குறப்போ 9ல் 6 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்றப்போ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதில் நான் 6 அடிக்கணும். 1 2 3 4 5 6. இப்போ எவ்வளோ பேலன்ஸ் அடிக்காமல் இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இங்கே பாருங்கள், 1 2 3. ஸோ இந்த 3ஐ நான் இப்படியே எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், 7ல் 1 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் அஸ் யூஷுவல் 7 லைன் போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7. ஸோ பாருங்கள், 1 2 3 4 5 6 7. ஸோ 7ல் 1 அடிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், பேலன்ஸ் நம்பர் 1 2 3 4 5 6. ஸோ இந்த 6 தான் நம்மளோட ஆன்சர்.